ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் இந்த மூணையும் வந்து 1 இயர் பிளான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 3 கம்பேர் பண்ணும்பொழுது வந்து நமக்கு பிஎஸ்என்எல் ரேட் கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னா வந்து பிஎஸ்என்எல் வந்து இன்னும் நிறைய சைடில் வந்து 4G வந்து ப்ரொவைட் பண்ணலாம். பட் வந்து ஏர்டெல் அண்ட் வந்து ஜியோ ரெண்டுமே வந்து 5G வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, அன்லிமிட்டட் 5G. ஸோ ரெண்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏர்டெல் அண்ட் ஜியோ பார்த்து ரெண்டுமே சேம் பிளான் தான், 3599 ரூபா. ஸோ ஏர்டெல்லில் வந்து டெய்லி 2GB கொடுக்குறாங்க, பட் வந்து ஜியோவில் வந்து 2.5GB கொடுக்காங்க. இந்த 3 பேக் கம்பேர் பண்ணும்போது நான் வந்து ஜியோ வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 2.5GB ப்ளஸ் அன்லிமிட்டட் 5G கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் ஃபேனாக கண்டிப்பாக இது உங்களுக்கான ஃபோன் தான். ஏன்னா இப்போ கூகுள் சேர்ந்து பிக்சல் 9 சீரிஸில் வந்து ஃபோல்டபுள் சீரிஸை வந்து அவங்க சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்மிங் ஆகஸ்ட் 14th வந்து இந்த மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 1 lakh அப்போ தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பிக்சல் சீரிஸை பற்றி உங்களுக்கே தெரியும்ல. பட் வந்து பிக்சல் சீரிஸ் வந்து ஃபோல்டபுள் இருந்தாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அதோட லுக்ஸு, அதோட கம்பேரிசன் எல்லாமே கிட்டத்தட்ட ஹைக்காக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் ஃபேன்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மொபைல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்பெக்ஸை வந்து ஹையாக வந்து வாரி வழங்கிட்டுருக்கான். ஆனால் நம்ம நோக்கியோட HMD இருக்குல்ல, ஸோ அந்த மொக்கையான ஒரு ப்ராசஸரு, ஸோ மொக்கையான ஒரு விஷயத்தோட வந்து அவங்க வந்து இப்போ மொபைலில் வந்து 2 மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது லான்ச் பண்ணிட்டாங்க. HMDயோட Crest 5 அண்ட் Crest Max 5 2 மொபைல் தான் வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்பெக்ஸை பார்த்திங்கன்னா நார்மல் தான். இந்த மொபைல் நீங்கள் யாரும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஸ்பெக்ஸ் வந்து நல்ல இந்த ரேட்டுக்கு வந்து நல்லாவே வந்து மோட்டோவில் நல்ல மொபைல் இருக்குது. இந்த மொபைல் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணால் வேணாங்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. விவோட V40 சீரிஸ் வந்து கம்மிங் ஜூன் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. V40 அண்ட் V40 Pro இந்த 2 மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸை பார்த்தீங்கன்னா கேமராவும் சரி, பேட்டரி லைஃப், ஃபாஸ்ட் சார்ஜ் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராசர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். மேலே வந்து V40ல் வந்து Snapdragon 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. பட் விவோட V40ல் வந்து Dimensity-யோட 9200 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் எதுக்கு ஈக்குவல்னா Snapdragon-ஓட Gen 2 ப்ராசருக்கு இதுக்கு ஈக்குவல். அதனால தான் நான் இந்த 2 மொபைலை கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா V40 Pro மொபைலை எடுங்க. உங்களுக்கு ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் சரி, உங்களுக்கு CPU பெர்ஃபார்மன்ஸ் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். V40யோட V40 Pro வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். மேப்னாலுமே நமக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு டக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப். பட் ஆப்பிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிற காரணத்தில் அவங்க என்ன பண்ணால் அவங்களாவே ஓன் மேப் வந்து சேட்டலைட் மூலமாக வந்து அவங்கள வந்து லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து மொபைலுக்கு இன்னும் வந்து அவங்க பீட்டா டெஸ்டிங் கொடுக்கல. நீங்கள் ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் மேக் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பீட்டாவில் வந்து உங்களுக்கு ஆப்பிள் மேப்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கம்மிங் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பிள் மேப்ஸ் வந்து நெக்ஸ்ட் சீரிஸான ஆப்பிளில் வந்து 16 சீரிஸில் வந்து கண்டிப்பாக மொபைலில் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. பட் இப்போ தான் வந்து அவங்க என்ட்ரு ஆகிறாங்க. பட் வந்து அந்த அளவுக்கு கூகுள் மேப்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பட் கூகுள் மேப்ஸில் வந்து நிறைய அப்டேட் புது அப்டேட் விட்டுகிட்டே இருக்காங்க.